வெல்கம் டு அனிமே எலிவேஷன். போன சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம்? ஹீரோ வந்து அந்த டஞ்சன் பாஸை போட்டு தள்ளியிருப்பான். இப்போ வாங்க நம்ம அதுலேருந்து பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த யூடியூபர் பண்ணி ஹீரோ பற்றி சொல்லுது, என்ன இவன் டஞ்சன் பாஸை போட்டு தள்ளிட்டானா, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் கிடையாது, இவன் கிட்ட மட்டும் 2 கிளாஸ் இருக்கு. அதுலயும் ஒரு கிளாஸ் வந்து கோல்டு ரேங்க்கு இணையா இருக்குது. இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்னே தெரியல. இவன் கூட தான் இன்னைக்கு ஃபுல்லா இருந்தா, ஆனா இவ்வளவு ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துனுக்குது. இப்ப ஹீரோ சொல்றான், நம்ம அக்ரிமெண்ட் படி இந்த அவேக்கனிங் ஸ்டோன் வந்து எனக்கு தான் சொந்தம், ஞாபகம் வச்சுக்கோ அப்படி சொல்றான். உனக்கு அடிபட்டுதா, சரி நான் ஹீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே அந்த பொண்ணு கிட்ட போய் எலமெண்ட்ரி ஹீலிங் ஸ்கில் யூஸ் பண்ணி ஹீல் பண்றான். ஹீல் பண்ணிட்டு ஹீரோ சொல்றான், உனக்கு இப்போ ஓகேவா, உனக்கு வலிக்கலையே அப்படின்னு கேட்கறான். அந்த பொண்ணு வெக்கப்பட்டா, எனக்கு வலிக்கல, ரொம்ப நன்றி சாங் அப்படி சொல்லுது. ஹீரோ சொல்றான், சரி இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னா அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் டேகரை சப்மிட் பண்ணிட்டு அந்த பொண்ணோட கைத்திலே கத்தி வைக்கிறான். கத்தி வச்சுட்டு சொல்றான், இப்போ ஒழுங்கா நான் கேட்கறதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணு அப்படி சொல்றான். உடனே அந்த டார்கி வந்து கத்துது, என் ஓனர் மேல கை வைக்கிற சொல்லிட்டு அங்கிருந்து அட்டாக் பண்ணுறது கூடயே இருக்கு. பார்த்தா அந்த டார்கி இன்னும் சாவல போல, அந்த மாஸ்டர் இந்த உயிரோட தான் இருக்குது. ஹீரோ சொல்றான் அந்த யூடியூபர் பொண்ணு கிட்ட, சமன் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப லாயலாகவும் கேள்விப்பட்டேன். ஆனா உன்னோட சமன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நைஸ் பாட்டில் தான் நீ வச்சிருக்க, ரொம்ப லாயலாகவும் உனக்கு ப்ரொடெக்டிவா இருக்குது அப்படி சொல்றான். அப்படி இல்லத்தனமா சொல்றான் உடனே டப்புன்னு. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, என்கிட்ட அட்டாக் பண்ண அதுக்கு என்ன ஆகும் தெரியும் இல்ல அப்படின்னு சொல்றான் உடனே. இதை பார்த்தோன்னே அந்த யூடியூபர் பொண்ணுக்கு சரியான சாக்காயிட்டு டக்கி வராது அங்கேயே அப்படி சொல்லிட்டு உடனே பயத்துலே. இப்ப ஹீரோ சொல்றான், நல்ல வேலை நீ சிம்பிளா புரிஞ்சுக்கிட்ட, அதே மாதிரி இப்ப நான் கேட்கற கேள்விக்கு ஆன்சர் ஒழுங்கா பண்ணிடு அப்படி சொல்லிட்டு ஹீரோஸ் கேட்கறான். நீ எதுக்கு வந்து என்ன ஃபாலோ பண்ண, ஏன்னா நீ வந்து முதல் முறையா என்ன வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்ல தான் பார்த்து, அந்த ஒரே ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்ல பார்த்துட்டு என்ன மாதிரியான ஒரு ட்ராஷ் எதுக்கு நீ ஃபாலோ பண்ணி வந்த, அதுவும் இந்த டஞ்சன் கூட கூட்டின்னு வர இவ்வளவு பெரிய டேஞ்சரஸ் டஞ்சனுக்கு அப்படி சொல்லுகிறான் ஹீரோ. அந்த பொண்ணு சொல்லுது, என்னோட ஆப்ஜெக்டிவ் எல்லாம் ஒன்னே ஒன்று தான், ரொம்ப சிம்பிள். அது என்னன்னா, நான் வந்து கிளேவர் கில்டுல வந்து ஒரு மெம்பரு, உன்னை வந்து கிளேவர் கில்டுல சேர்க்கறதுக்கு நீ வந்து கேப்பபிளா இருக்கியா அப்படின்னு பாக்கிறதுக்கு தான் கில்டு வந்து ஒன்று அமுச்சு வச்சான், கண்டி வேற எது கஷ்டம் இல்ல அப்படின்னு வந்து சொல்லுது. ஹீரோ சொல்றான், கிளேவர் கில்டா, அந்த என்டர்டைன்மெண்டான வீடான கில்டா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, வீடான கில்ட் எல்லாம் கிடையாது, அது வந்து ரூமரு, நாங்க வந்து எங்க கில்ட ரன் பண்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், கண்டி வேற ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்லுது. நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி மான்ஸ்டரால எங்க கில்டு வந்து சுத்தி வலிக்கப்பட்டது, அணில் இப்படி ஆச்சு. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா சொல்லுங்குது அந்த பொண்ணு ஸ்டோரி, பேக் ஸ்டோரி. 2 வருஷத்துக்கு முன்னாடி கிளேவர் கில்டு தான் இந்த சிட்டிலேயே ரொம்ப பெரிய கில்டு, அது மட்டும்தான் நம்பர் 1 கில்டு அது இந்த சிட்டிலேயே. அது மட்டும் இல்ல, இந்த ஹண்டர் அசோசியேஷன் மொத்தத்திலயுமே எங்க கிளேவர் கில்டு மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான எலைட்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த எலைட்ஸ் மொத்த பேரும் வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஒரு டஞ்சனை கிளியர் பண்ண போயிட்டு இருந்தாங்க. அதை தலைமை தாங்க வந்து எங்க கில் லீடர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா டயர்ல இருக்கிறவரு. நாங்க எல்லாரும் அந்த டஞ்சனை கிளியர் பண்ண போகும்போது ஒரு பாஸ் மாஸ்டர் அப்பியர் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு பிளான்ட் மாஸ்டரு. அது வந்து அதோட டென்டக்கல்ல யூஸ் பண்ணி எங்க எல்லாரையும் போட்டு தரச்சு. எங்க எலைட் மெம்பர்ஸ் எல்லாம் சிம்பிளா சுத்திட்டு இருந்தாங்க அது கிட்ட. எல்லாரும் அங்கிருந்து பேனிக் ஆகி ஓடலான்னு பார்த்தா அது ஓட கூட இல்லை, எல்லாரையும் கொடூரமா கொண்டுட்டு இருந்தது அதோட டென்டக்கல்ல பிடிச்சி. அப்படியே ஒன்னொன்னா எல்லாரையும் முழுகுது அந்த டென்டக்கலை வச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு. உடனே அப்போ வந்து எங்க கில் லீடர் வந்து வேகமா செயல்பட்டு அந்த டென்டக்கல் மாஸ்டரோட ஃபைட் பண்ணி அந்த டென்டக்கல் மாஸ்டரை தோக்கடிச்சாங்க. தோக்கடிச்சு எங்க எல்லாரையும் காப்பாத்தினாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, அதுல வந்து ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் தப்பிச்சாங்க, மற்ற எல்லாரும் செத்துட்டாங்க. அந்த ஒரு எலைட் தான் இப்போ எங்க கரண்ட்ல இருக்கிற கில் லீடர் அப்படி சொல்லுங்குது. அணிலிருந்து எங்க கில்டு வந்து அப்படியே தாழ்வுக்கு போயிடுச்சு. ஏன்னா எங்க எலைட்ஸ் யாருமே இல்லை, எங்க ஆல்பா டயர் கில் லீடரும் இல்லை. அப்படிங்கிறதுனால எங்க கில்ல வந்து அவ்வளவா மதிப்பு இல்லாம போயிடுச்சு. இப்ப மறுபடியும் அந்த நிலைமைக்கு ஏற்றுனதுக்கோசம் எங்க கில்டு வந்து பாடுபட்டு இருக்காங்க. அதுக்கோசம் தான் இப்போ வந்து அவங்க ஆல்பா டயர்ல இருக்கிற ஒரு பிளேயரை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லுங்குது. ஏன்னா அவன் தான் வந்து மறுபடியும் எங்க கில்ட வந்து மறுபடியும் க்ளோரிக்கு கொண்டு போவான், அவனால மட்டும்தான் இதெல்லாம் முடியும், அந்த ஆல்பா டயர் ஒருத்தனால அப்படின்னு சொல்லுங்குது. ஹீரோ சொல்றான், ஆல்பா டயர் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, ஆமா ஆல்பா டயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தவங்க. அவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் சிலேயே ஆல்பா டயர் இருக்கிறவங்க மொத்தம் 9 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னா, அவங்க வந்து ஹியூமனே சொல்ல மாட்டாங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து மாஸ்டர் லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுங்குது. அது மட்டும் கிடையாது, ஆல்பா டயர்ல இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். வெக்கா போர்ல ஊசி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப ரேரா இருப்பாங்க அப்படி சொல்லுங்க. அது மட்டும் கிடையாது, எங்க கில் லீடர் வந்து உன்னை கண்டிப்பா சேர்த்துப்பாங்க. நீ வந்து ஆல்பா டயர் லெவலுக்கு இல்லைனாலும் நீ வந்து ஒரு கிங் லெவலுக்கு இருப்ப, நீ வந்து செம ஸ்ட்ராங்காக இருப்ப அப்படி சொல்லுங்குது. நான் வந்து உன்னை என்னோட கில்டுக்கு இன்வைட் பண்றேன் அப்படி சொல்லுது. ஏன்னா நீ வந்து வெறும் பிராண்ட் ஸ்ட்ராங்கா இருந்துக்குன்னு தனியால
இவ்வளவு பெரிய டஞ்சனை கிளியர் பண்ணிட்டு ஒரு கோல்ட் ரேங்க் டஞ்சனை, அது மட்டும் கிடையாது, உங்ககிட்ட வந்து 2 கிளாஸஸ் இருக்கு. அதுவும் ஒரு கிளாஸ் வந்து ஒரு கோல்ட் ரேங்குக்கு இணையா இருக்குது. அது மட்டும் கிடையாது, நீ வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சான மாஸ்டர் வந்து இந்த லோ ரேங்க் டென்ஷன்ல இருக்க, ஹை ரேங்க் டென்ஷன்ல இருக்கும். ஆனா அந்த மாஸ்டருமே நீ தனியால தோக்கடிச்சிருக்க. அதனால நீ வந்து ஒரு கிங் லெவலுக்கு இருப்ப. அதனால நீ வந்து என் கில்டுல சேர்ந்துக்கோ, நான் உன்னை இன்வைட் பண்றேன் அப்படி சொல்லுது. அது ஹீரோ என்ன சொல்றான்னா, டேங் என்னால வந்து சேர முடியாது, இது வந்து அபிஸ்ல என்டர் ஆகிற ஒரு டிக்கெட்டு. இது மூலமா நீ வந்து முன்னாடியே போலாம். அதாவது எப்படின்னா, இன்னைக்கு திறப்பாங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி புக் பண்றாங்களா, அது போல இயர்லியாவே போகலாம். அந்த டோக்கன் யூஸ் பண்ணி அந்த டோக்கன் வந்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு சொல்றான், நீ வந்து இந்த டோக்கன் வச்சுக்கோ. அது மட்டும் கிடையாது, இனிமே ஃபியூச்சர்ல என்ன திரும்பி கூட பார்க்காது, என்கிட்ட வராதிங்க, யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ போறான். ஏன்னா நான் வந்து ஒரு ட்ராஷான ஒருத்தன், என்னால வந்து யாரையும் காப்பாற்றலாம் முடியாது. அது மட்டும் கிடையாது, நான் வந்து ஆல்ஃபா டயரும் கிடையாது அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போறான். அது ஹீரோ நினைச்சு பாக்குறான். போகும்போது அவங்க அம்மா செத்துது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்துது. அவங்க சாகும்போது வெறும் பார்த்து மட்டும் தான் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோ அப்படி நினைச்சுனே போறான், நான் ஒரு ட்ராஷ் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட சொல்றேன், நான் வந்து வெறும் துர்தர்ஷசாலி மட்டும்தான், என்னால என் கூட இருக்கிறவங்க எல்லாம் செத்து தான் போவாங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ போறான். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நீ வந்து துர்தர்ஷசாலி கிடையாது, நீ துர்தர்ஷசாலியா இருந்தா எப்படி நீ வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்ப. அது மட்டும் கிடையாது, உன்னால வந்து இந்த டஞ்சனை தனியால இது பண்ண முடியுது. அதுவும் ட்ராஷ் சொல்லப்படுற உன்னாலே இது முடியுதுன்னா அப்ப நீ வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்ப, நீ நினைச்சு பாத்துக்கோ அப்படி சொல்லுங்க. ஹீரோ வந்து அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். உடனே அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்டோனை கையில் எடுத்துட்டு சொல்லுது, நீ வந்து சரியான ஸ்டூபிட், நான் ஒன்னு வந்து என்னனால என் கிளவர் சேர்த்துக்க விட மாட்டேன், இது நான் கேவ் அப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லுது. உடனே அங்க டஞ்சன்ல இருந்து கட் பண்ணிட்டு வெளியே காட்டுறாங்க, ஒரு கார்ல காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் பேசிக்கிறான், கில்டு லீடர் இங்க பாத்தீங்கன்னா ட்ரால் கில்டு வந்து கிளியர் ஆயிடுச்சு. அதை கிளியர் பண்ண வந்து 2 பேர் மட்டும்தான். அதுலயும் வந்து ஒருத்த வந்து இந்த ட்ராஷ் சொல்ல போற ஒருத்த நம்ம வந்து பார்க்க சொன்னோமே, கண்காணிக்க சொன்னோமே, அவன் தான் அப்படி சொல்லுறான். உடனே அந்த கில்டு லீடர் பண்ண சொல்லுது, ஓஹோ நீ வந்து சன்றாங்க பத்தி பேசினுக்கிறியா, ஆமா சன்ராங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறான், அவன் வந்து எல்லா கில்டு கூட சண்டை போடுறான். அது மட்டும் கிடையாது, டெத் மேட்ச்ல வந்து அந்த ஹாங் டூ கில்டுக்கு எதிராக வந்து போட்டி போட்டு அவங்கள தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுது. பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட ஒரு டேப் இருக்குது. அந்த டேப்ல வந்து ஹீரோவோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, ஹீரோட பேர் எல்லாமே. இப்போ வந்து அதை ஸ்வைப் பண்ணி பார்த்தா செம்ம ஷாக்கு. அந்த பொண்ணுக்கு மட்டும் நம்மளுக்கே சரியான ஷாக்கு. நான் பார்த்தா ஹீரோ வந்து 3 நாள்ல 11 டஞ்சன் கிரியேட் பண்ணிட்டுக்கிறான். நீங்களே பார்த்தா தெரியும், காப்ளின் டஞ்சன், ஸ்பைடர் நெஸ்ட், புரோக்கன் பிரிட்ஜ், உல்ஃப் கேசில், சில்வர் மைனு, பேக் வாட்டர் ஷோரு, டி கார்ல செமிட்ரி, மிக்ஸ்டு ரேஸ் ட்ரைபு இப்படின்ட்டு மொத்தம் 11 டஞ்சன் ஹீரோ வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கிறான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்லுது, இவன் நார்மலான ஆளே கிடையாது, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அப்படி சொல்லுங்க. அந்த கில்டிட்டு ஒருத்தன் வந்து சொல்லுங்கிறான், ஆனா வந்து நீங்க ஞாபகம் வச்சுங்க, அவன் வந்து இவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவன் வந்து வெறும் கேஷ் மட்டும்தான் அப்படி சொல்லுது. அது கில்டிட்டு சொல்லுது, அவன் வந்து தூங்கத்தை தவிர மற்ற எந்த டைம்லயும் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டான் அப்படி சொல்லுது. அதுக்கு அவன் கூட இருக்கிற சொல்றான், ஆனா ஞாபகம் வச்சுங்க, அவன் வந்து வெறும் ட்ராஷ் மட்டும்தான், ட்ராஷ்னு கூப்பிடுறவன் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவன் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவன் ட்ராஷா தான் இருப்பா அப்படி சொல்லுது. கரெக்ட் தான் நீ சொல்றது. ஆனா இதை பார்த்து கில்டு வந்து நம்ம ஆப்போசிட் கில்டு வந்து பார்த்து சும்மா இருக்குமா, இவன் தீக்கி எப்படியாவது அவங்க இதுல போட்டுன்னு நினைக்கும், இப்ப நீ என்ன பண்ண போற அப்படி சொன்ன உடனே அவன் உடனே ஆக்சிலேட்டர் அடிச்சு அப்படியே காரை பிச்சுன்னு பாக்குறாங்க ஹீரோ வந்து இது பண்றதுக்கு. இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். பை காய்ஸ்.